ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5 குடைய சூரியன், 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. 5 குடைய சூரியன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இந்த மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும், அது மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய நல்ல வழிகள்லாம் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்களும் காத்திருக்குங்க. அதே மாதிரி 6 குடைய புதன், அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 குடைய புதன் வந்து 3, 6 குடைய புதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா நிறைய பாக்கியங்களும் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி, புது புது அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டுங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயத்திலும் தான் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி பாக்கியஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு 12, அதாவது 9, 12 குடைய குரு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நல்ல வருமானம், லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. 2 குடைய சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதி சனி, உங்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி சனியோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. சுக்கிரனும் சனியும் கிரகச்சேர்க்கை வந்து நல்ல பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகச்சேர்க்கை. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்தவித தட்டுப்பாடும் இல்லை, நல்ல அனுகூலமானதாக இருக்குது. லாபம் அப்படிங்கிறது பெரிய லாபமாக உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும், ஓகேங்களா. 3 கூடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை அள்ள முடியும்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடம் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக உண்டுங்க. இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி 15க்கு மேலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க. அதே மாதிரி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க, நம்ம ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்துலேயும் சரி அந்த பலாபலன்களை கொடுக்கும்போது நம்மளும் சில முயற்சிகளை போடணும். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ படிப்பில் கவனம் செலுத்தணும், படிப்பு முக்கியம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு. செவ்வாய் வந்து இன்னும் நீச்சத்தை தான் இருக்குது. அதனால் வந்து படிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய பேர் வந்து இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நிறைய புதுசாக தொழிலாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை வந்து பண்ணணும், வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது சூப்பர். சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருந்துகிட்டே செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யுங்க. தை மாதம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல மாதம் தான். மேச ராசிக்கு அந்த மாதம் வந்து 10வது மாதமாக வரனால இது ரொம்ப சூப்பரானது. அது மட்டும் இல்லாமல் 10 கூடையவர் வந்து 11ல் இருக்கார். லாபம் தான். தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர். சில பேர் வந்து ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுங்கள், ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு வந்து விருதுகள்லாம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சேவையை பாராட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள், கலெக்டர், அந்த மாதிரி வந்து அவார்ட் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி சனியுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மக்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசுகிறது, ப்ரெஸ் கிட்ட பேசுகிறது, மீடியாவில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அரசியலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட முடியும். பொதுவாகவே வந்து படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது. அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது
அதாவது தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை எங்கே வருது அப்படின்னா சனிக்கு தான் வருது. 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதாவது கவனத்தை செலுத்தி அதை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன விஷயமா வரும்போதே அதை கவனிச்சிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு கண்டத்தை கொடுத்துறாது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.